அதாவது கபில சந்திரசேனவின் மனைவியின் அக்கா. அதனால் தான் கபில சந்திரசேன அங்கு சென்றிருக்கின்றார். அவர் எழுந்து வந்து பார்க்கும்போது கதவு மூடித்தான் இருந்திருக்கின்றது. அவர் அன்றாட நாளந்தம் அவர் செய்கின்ற வேலைகள் எல்லாம் செய்துவிட்டு லாயர் வந்திருக்கின்றார். இவரை அழைத்து சென்று ஆஜராவதற்கு, நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கு தான் திட்டம் போடப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் எல்லாம் இறுதி நாளான முதல் நாளே எல்லா திட்டங்களும் போடப்பட்டிருக்கின்றது. அந்த போட்ட திட்டங்களுக்கு அமைய கபில சந்திரசேனவை காலை 7 மணிக்கு தயாராக இருக்குமாறு தெரிவித்திருக்கிறார்கள். சட்டத்தரணி மூலமாக சென்று நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கு அப்பொழுது சென்று கதவை தட்டி இருக்கிறார்கள், திறக்கவில்லை. தொலைபேசி மூலமாக அழைப்பை கோல் செய்திருக்கிறார்கள், அழைப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள், எந்த விதமான பதிலும் இல்லை. பிறகுதான் ஒரு சந்தேகத்தில் அனுஷ்கா, அதாவது அரவிந்த் டி சில்வாவினுடைய மனைவிக்கு விபரத்தை சொல்லி அந்த வீட்டிற்கு இருக்கின்ற அந்த அறைகளுக்கெல்லாம் இருக்கின்ற மாஸ்டர் கீ மூலமாக திறந்து பார்த்ததும் முதலாவதாக சட்டத்தரணி அன்று காலை 7 மணிக்கு வந்த சட்டத்தரணி தான் அறைக்குள்ளே சென்று பார்த்திருக்கின்றார். இவர் அதாவது அனுஷ்கா, அரவிந்த் டி சில்வாவினுடைய மனைவி அனுஷ்கா கதவை திறந்து பார்த்ததும் கட்டிலில் யாரும் இல்லை. அவர் அவ்வளவுதான் பார்த்திருக்கின்றார். பிறகு வெளியே வந்து விட்டார். சட்டத்தரணி உள்ளே சென்று சட்டத்தரணி அவசர அவசரமாக வெளியே வந்து சொல்லியிருக்கின்றார், உடனடியாக நாங்கள் வைத்தியசாலைக்கு ஒரு கோல் எடுத்து விஷயத்தை சொல்வோம், இவர் விழுந்து கிடக்கின்றார் என்று தான் சட்டத்தரணி கூறியிருக்கின்றார். உடனடியாக டேர்டன்ஸ் வைத்தியசாலைக்கு அழைப்பை எடுத்து அங்கிருந்து மருத்துவ குழுவினர் வருகை தருகிறார்கள். அவர்கள் வந்து இவருடைய நிலையை பார்த்துவிட்டு பரிசோதித்து விட்டு தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள், கபில சந்திரசேன அந்த நபர் உயிரிழந்து விட்டார் என்று. பிறகு அதிர்ச்சியிலே அரவிந்த் டி சில்வாவும் மேலே வந்து பார்த்திருக்கின்றார் என்ன நடந்திருக்கிறார். ஆனால் அவர் உள்ளே செல்லவில்லை. அவர் பயமாக இருந்து, அவர்களுடைய ஒரு அச்சம், ஒரு பயம் இருந்திருக்கின்றது. இவர் உயிரிழந்ததாக தான் அப்பொழுது அவர்களுக்கு தெரிய வருகிறது வைத்திய குழுவினர் சொன்னதும். அதனை அடுத்து போலீஸுக்கு கொள்ளுப்பட்டிய OIC-யின் இலக்கம், தொலைபேசி இலக்கம் அரவிந்த் டி சில்வாவிடம் இருக்கின்றது. உடனடியாக அழைப்பை மேற்கொண்டு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படித்தான் கபில சந்திரசேன உயிரிழந்திருக்கின்றார், உடனடியாக இடத்துக்கு வாருங்கள் என்று. இவர்களும் வந்தவுடன் தான் மரண விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகின்றது. இத்தான் அன்றைய தினம் நடந்திருக்கிறது.